நிகழ்வுக்கு பின்னாடியும் நம்மளை சுற்றி நாம் நமக்கான அடையாளத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம்ன்றது தான் உண்மை. அது எப்படி நிகழுது, ஏன் நிகழுதெல்லாம் தெரியாது. இந்த கொரோனான்ற ஒரு விஷயம் வரலன்னா, இந்த வீடியோ பண்ணுறது, இப்போ உங்ககிட்ட பேசுகிறது, தப்பு தவறமாக இருந்தாலும் மொக்கையாக இருந்தாலும் உங்ககிட்ட பேசுகிறது தம்பி ஒருத்தர் தான் சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே புரியல. கடைசியில் அந்த ஆஸ்வியன் ஆசங்கிறதும் கலையன்பங்கிறது மட்டும்தான் புரியுது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கும் உங்கள் பேச்சு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஒரு நாள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுங்க. முயற்சிகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு தொழிலை விட்டுட்டு இதை ஒரு பகுதி நேரமாக தான் பண்ணுறேன். இதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கியிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணும்போது செலவுகள் அதிகமாகுன்ற ஒரே ஒரு பிரச்சனை தான். அந்த செலவுகளை செய்கிற அளவுக்கு பொருளாதாரம் இல்லைங்கிறது தான் ஒரு பிரச்சனை. ஆனால் திறமை இருக்கிற நேரத்தில் திறமையாளர்கள்லாம் பொருளாதாரத்தை மையமாக வச்சு மேலே வரலங்கிறத நான் தான் அறிகுறியாக சொல்லிகிட்ருப்பேன். இருந்தாலும் இது தவிர்க்க முடியாத ஒரு சூழல். இது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அதனுடைய வினை எதிர்வினை என்னன்னு தெரியாது. அப்படியே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா சில பேர் வயசானவங்க ஏதோ பேசிட்டு விட்றான்ற மாதிரி தான் சில பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மூஞ்சி தேடுறதே பெரிய விஷயம் இல்லையா. எனக்கு இது வியர்ப்பு தான். என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு மூளையில் முடங்கி போயிருப்பதை விட இப்படி இருக்கிறது நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 2 மாதமாக நான் யூடியூப் எதுவும் போடலை, பதிவு பண்ணல. ஏன்னா மன சோர்வு தான் காரணம். மன சோர்வுக்கு என்ன காரணம்னா, நமக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சின்றது தான். வயசாகிடுச்சின்றதை விட சில விஷயங்கள் சில பேரிடம் பேசும்போது, சில மனிதர்களிடம் பழகும்போது தன்னை முழுசாகவே மாற்றிடுவாங்க. நம்ம இதுகாரம் வச்சுருந்த நம்பிக்கைகளை, கருத்துக்களை அவங்கக்கிட்ட பேசும்போது டக்குன்னு பேசுகிறாங்க. இன்னும் நான் முழுசாக இந்த வீடியோ போடுறதுக்கு வெறுத்து போன ஒரு இடம் என்னடான்னா, ஆதவன் அண்ணனுடைய பேச்சு. ஆதவன் அண்ணன் தான் சொன்னார், தனியாக வீடு போடுறது ஒரு சுய புலம்புறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ற மாதிரி சொன்னார். அதுதானே. அது வரைக்கும் நான் ஒரு 500 வீடியோ போடுற வரைக்கும் எனக்கு அந்த விஷயம் தெரியல. ஆதவன் அண்ணனுடைய ஸ்பீச்சு. ஏன்னா நான் இதுக்கு உள்ளே வந்ததுக்கு மெயின் காரணம் அந்த பவா அண்ணன் பேசும்போது நைட்டு ராவு பகலாக கேட்டுகிட்டே இருப்பேன். கோவப்படுத்துவார், அழ வச்சிருவார். சில நேரத்தில் அவர் சொல்கிற கதைகளெல்லாம் கண்ணீர் விட்டு அழுந்துருக்குறேன். என் மனசு ரொம்ப லகுவாயிட்ருக்கு. ஆம்பளை அழக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள், அவருக்கான ஒவ்வொரு தனி மனிதனுக்கான அறத்தை பற்றியெல்லாம் பவா அண்ணன் இப்போ சொல்லும்போது ரொம்ப அருமையாக நம்ம மனசில் இருக்கிற அழுக்குகளை அகற்றி பேசியிருக்கிறார். நான் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறேன்னா, இவர் முதல்ல எனக்கு பவானனுடைய பேச்சும், அப்புறமா ராமகிருஷ்ணன்கிறவருடைய யூடியூப்பு பேருரைகளும், இலக்கிய பேருரைகளும், அப்புறமா மோகன் ஐயாவுடைய தத்துவார்த்த பேச்சுக்கள், அதில் கொஞ்சம் ஈடுபாடாக முழுசாக என்னால் கேட்க புரியல. எனக்கு அது தத்துவம்லாம் நான் படித்த 10வது அது 8லையோ என்ன தெரியல. இருந்தாலும் நல்ல விஷயங்களை நோக்கி நடப்பதுன்றது ஒரு நல்லதாக தானே இருக்குது. அது மாதிரி என்னுடைய புறவயமான வாழ்க்கைக்கும் அகவயமான வாழ்க்கைக்கும் இலக்கியம் என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்றது. இது ஒரு தமாசான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சமூகத்தை சிதைத்து கொண்டிருக்கிறது மது தான். ஏன் மது குடிக்கிறாங்கன்றதே எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நானும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கிறேன். ஏன்னா அதுக்காகவே நாங்கள் உருவாக்கிக்குவோம். பிறந்த நாள் கல்யாண நாள் ஒன்று விடுறதுல எல்லாம் குரூப் சேர்த்துட்டு போவாங்க. இதெல்லாம் அதிகமாக உழைக்கிறவன் உடம்பு வலி மறக்கிறதுக்காக குடிக்கிறான். முதுமை ரொம்ப நோயினுடைய வலியை இப்போ மறக்கிறதுக்காக குடிக்கலாம். ஆனால் அது ஒரு பழக்கமாகி ஒரு சமூகத்தை சீர்கேட்டுக்கு அதுவே காரணமாகிடுது என்னும்போது நினைக்கும்போது, நான் புக்கெல்லாம் படிக்கிறதுனால அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும்ன்றதுக்காக தான் சில முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுருப்பேன். ஏன்னா சின்ன என்னுடைய குழந்தையெல்லாம், என் குழந்தைய மூஞ்சி பார்க்கும்போது தான் முதல்ல
நானும் ஒரு மனுஷன் ஆகணும்னு நினச்சேன். ஒரு 8 கல்யாணம் ஆகி ஒரு 8 வருஷம் பொறுத்து எனக்கு குழந்த பிறக்குது. குழந்த பிறந்ததும் அது ஒரு 7:30 மணிக்கு எடுத்துன்னு வந்து அது ஒரு சின்ன துணியில சுத்தி குடுக்குறாங்க. அ மொத்த இந்த உலகமே என் கைக்குள்ள வந்த மாரி ஒரு அ ஒரு அப்படி அப்படி ஒரு இது இருக்கு. மொத்த ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளோ வலி, வேதனை, வ வ ச இது தொழில் ரீதியா தொழில்ல நடக்கிற அரசியல சந்திக்க முடியாம, எனக்குள்ள திறமைய வளர்த்துக்க முடியாம, பதட்டத்தில எவ்வளோ தவறுகள் எவ்வளோ கீழ வரும்போது இப்போ மதில் மேல இருக்கிற பூனை மாரி கீழ விழுறதா, மேல விழுறதா, இல்ல இது இட்டுட்டு வேலை ஜெயிக்க முடியுமான்றதெல்லாம் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அடி ஆழத்தில எங்க அப்பா தோத்து போனதுக்கு ஒரே காரணம் ஒரு நிரந்தரமான வேலை இல்ல. 60 வயசுல வடக்கு நோக்கி இறந்துட்டாருன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். ஆனா அவருகிட்ட ஒரு 15 வயசுலேருந்து ஒரு டீனேஜ் பூரா அவர் கூட தான் சுத்திட்டு இருந்தேன். நான் ஒரு 4 வருஷம் அவரு கூட வேலை செஞ்சிருந்தேன். சமையல் நிபுணர் அவரு. சமையல் இதுக்கு அவர் கூட போயிட்டு வருவேன். அம்மாவே அனுப்புவாங்க. அந்த மாரி ஒரு சூழல்ல அவர பக்கத்துலேருந்து பார்த்ததுல எனக்கு வந்து அவரு ஒரு பிரதான ஒரு என்ன சொல்றது? சங்கருடைய படம் மாரி அவருடைய காட்சியெல்லாம் விரிஞ்சு, அதுக்கப்புறம் சுருங்கி, சிதைஞ்சு, எத்தனையோ சீரழிவுக்கு பின்னாடி அந்த ஒரு மனத்தாங்கலுக்கு நானும் ஒரு காரணம். நான் அது சின்ன வயசுல எனக்கு புரியாத்தனம். அது எல்லாம் மனசு எல்லாமே சிதைஞ்சு ஒரு மனுஷன் எப்போ செத்து போணும்னு நெனைக்கிறான்? எல்லாம் யோசிச்சேன்னா, எங்க அப்பாவ வச்சு பார்க்கும்போது, ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு இன்மை எப்போ தோணுதோ, அப்பவே நம்பிக்கை சிதைந்து செத்து போகிறான்னு. நம்ம சுத்தி ஒரு பாதுகாப்பு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காது, ஒரு வேளை டீ கிடைக்காது, ஒரு வேளை ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு சுத்தமான தண்ணி கிடைக்காதுன்ற ஒரு நேரத்தில தான் ஒரு மனித இனம் அழிவை நோக்கி நடந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு 3 விஷயம் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு நானு நல்லா 3 விஷயத்தையும் அரசாங்கம் செய்யுது. ஆனா அரசாங்கத்துக்கு இங்கேருந்து 300 கிலோமீட்டர் போய் அங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா தான் மருத்துவம் கிடைக்கும். அது இங்க சாப்பாடு அடுத்த கட்ட பிரச்சனையா இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் ஒரு 60 வயசுல செஞ்ச பையன் வாழ்ந்த ஒரு 60 வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் உழைப்பில் உபரியே இருக்கவே இருக்காதா? இன்னைக்கு 60% மக்கள் பேர்ல 60 வயசுக்கு இது கடந்தவங்க 60% பேர் ஒத்த பைசா கூட இல்லாம தான் இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. அது கவர்மெண்ட் ஏதோ ஒரு ரூ. 1000 குடுக்குறதுனால குடும்பத்த வந்து காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. நுட்பமா வாழ்ற மனிதர்களும் இருக்கதான் செய்யுங்க. அந்த வகையில நான் இடை எண்ணமா தான் இருக்கிறேன். எனக்கான சேமிப்புகள்லாம் இருக்குது. அதான் ஒரு பாதுகாப்பு உணர்வுன்றதால தான் ஏன்னா இந்த பாதுகாப்பு உணர்வு தொலைஞ்சிடக்கூடாதுன்றதுனால தான் நான் சேர்த்து வச்ச நண்பர்கள குடுப்பாங்கன்னு குடுத்ததெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. நண்பர்கள் எல்லாம் தொலைந்து போயிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் தேடி வேற செய்யணும். ம். இப்படிதான் எதையோ பேச வந்து எதையோ பேசினா யாருக்கு தான் புரியும்? அவனுக்கே 1008 பிரச்சனை இருக்குது. நம்ம பிரச்சனைய எங்க காதுல போட்டுக்க போறாங்க? அது மாரி தான். ஆ நே நேத்து ரூட்ஸ் ஆஃப் 85ங்கிற இசை நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த பப்ளிக் ஜாம்ங்கிறத ஜனங்களை தடுத்து வச்சு இப்போ பேசுகிற இசை கச்சேரி ரொம்ப அருமையாக இருந்தது. கோபி நல்லா கோஆர்டினேட் பண்ணார். அதில் வந்து மௌனராகம் முரளி வந்து பெரிய ஸ்டேஜில் பார்த்து தொலைவாக பார்த்தவரை இன்றைக்கி பக்கத்தில் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோ பேஜஸ்ஸு சார் ஐயா பேர் அவரையும் பார்த்தோம். இளையராஜா கச்சேரி 14ஆம் தேதி இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு முடிந்த வரைக்கும் பொருளாதார உதவிகளை ஜனங்க செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நேற்றுலாம் அந்த நரையோடு இருந்ததுனால என்னால் பேச முடியல. இன்றைக்கி தைரியமாக கேமரா முன்னாடி வந்துட்டேன். நேற்று நினச்ச இந்த விஷயம்லாம் இன்றைக்கி மறந்து போச்சு. அவ்வளோதான். வாழ்க்கை இப்படித்தான். சில மருதிகள் இருக்கணும். மருதிகள் தான் வாழ்க்கையை நீட்சிக்கு உதவுது என்றது தான். இது வேற ஒரு 100 நாவல்கள் இந்த போன வருஷத்தில் மட்டும் படிச்சிருக்கிறேன். இது மிகப்பெரிய சாதனை. ஏன்னா என்னை விட்டு இன்றைக்கி 15 மாதம் ஆகுது பிரிஞ்சு நினைவுகள்லேருந்து போல அவங்க இறந்து போயிட்டாங்க. உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்து போயிட்டாங்க. அப்புறம் யாருன்னா தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கலையன்பன். ஓகே, ரைட்.